இருமல், தும்மல், இன்னொன்னு என்னமோ சொன்னாளே! அம்மை போன்ற ஈவன் பரவும் வியாதிகள் ஒருவருக்கு இருக்கிறது. ஆனா, கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் இந்த இடத்துல அவசியப்படுகிறது. அப்படிங்கிற அந்த பட்சத்துல, அருகில் இருந்து எனக்கு உசிருக்கே ஆபத்தா இருக்கும், போனா. ஆனாலும் பரவாயில்லை என்று நான் அருகில் இருந்து அன்பை காட்டுவதா? அல்லது கொஞ்சம் எச்சரிக்கையோட, கொஞ்சம் ஏட்ட நின்னு, ஒரு கன்வேயர் பெல்ட்ல தேவையானதெல்லாம் அனுப்பிச்சு, இல்லன்னா ஒரு நீ பெரிய கரண்டியில மாத்திரை அது இதெல்லாம் குடுக்க வேண்டியத குடுத்து அப்படி கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த அன்ப காட்டணும். சரியா? சோ, இங்க அன்பு காட்டுறதுக்கு ரெடி தான். என்ன நான் புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? அல்லது என்ன புரொடெக்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அவங்களுக்கு லவ் காட்டுறதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? இப்படி வச்சுக்கோங்க கொஸ்டின. சரியா? சோ, இங்க இதுதான் கொஸ்டினு. சோ, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி என்ன தோணும் அப்படின்னா, போத் ஷுட் பி புரொடெக்டட் இல்லையா? உங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் தானே! அப்புறம் தேர்ஃபோர் வி ஹேவ் டூ என்ஷூர் அவர்செல்ஃப் தட் அவர் புரொடெக்ஷன் நம்ம மாஸ்க் கீஸ்க் போட்டுக்கிட்டு தெளிவா கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு ப்ராப்பரா அப்படியும் நம்ம வந்து அன்பு காட்டலாம் அப்படிங்கிறதும் தோணுது. இன்னொன்னு, அட போற உசிறு எப்ப வேணா போய் தொலையுதுங்க. அன்பு காட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அத மிஸ் பண்ணிட்டு நான் எதுக்குங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சோ இதுல எதுப்பா சரி அப்படிங்கிற மாரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றது? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம ஹையர் நாலேட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்டின்னா, இருக்கிறது நான் மட்டும் தான். என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்கே 1000 1000 வேஷங்கள் போட்டுக்கொண்டு 1000 1000 விதமாக இங்கே விளையாடிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரியா? இங்க கடைசியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினோம். ஆர்ஜவம் அப்படிங்கிற விஷயத்த பேசினோம். அந்த ஆர்ஜவத்துல பேசும்போது என்ன சொல்றாரு அப்டின்னா, "பாய்வனுக்கும் நண்பனுக்கும் ஒரே மாதிரி அன்பு காட்டு" அப்படிங்கிறாரு. ஸோ, பக்கத்துல இருக்கக்கூடிய உன் பிள்ளைக்கும் அல்லது மத்த பிள்ளைக்கும் அப்படின்னு பகைவனுக்கும் நண்பனுக்குன்னே சொல்லிட்டாரு. சரி அப்பன்னா எந்த அளவுக்கு நீ வந்து ஈக்குவலா எல்லார்கிட்டயும் லவ் காட்டணும் அப்படிங்கிறது, அந்த ஒட்டுமொத்த பகவத்கீதையிலேயும் மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம குழந்தை, என் குழந்தை அப்படின்னா மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம புரொடெக்ஷன பத்தி கூட கவலைப்படாம நம்ம போய் பண்றது உண்டு. இன்னொருத்தங்க அப்படின்ன ஒண்ணு மட்டும் டக்குன்னு ஓவரா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையில நடக்கும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சரியா? நோ மேட்டர் ஹூ ஹி இஸ் தட் டசன்ட் மேட்டர். பட் என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு இருக்கு. என்ன ஒருத்தங்களுக்கு வந்து என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டோ, எந்த விதமான சப்போர்ட்டோ குடுக்கக் கூடாது, குடுக்கவும் முடியாது. சரியா? நான் அங்க போகவே கூடாது. பிகாஸ் தே டோன்ட் லைக் மீ. இஃப் ஐ கோ தேர் ஆட்டோமேட்டிக்கலி நோய் எல்லாம் கூடிற போகுது. சரியா? சோ தேர்ஃபோர் ஆ, ஆ, பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. ஒருத்தங்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா, ஐய்யய்யோ! சேவை செய்ய போயிட்டு நோய் கூடிருச்சுன்னா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகாமலே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சோ தேர்ஃபோர் தட் ஷுட் ஆல்சோ பி டேக்கன் இன்டூ கன்சிடரேஷன் அப்படிங்கிறேன். சோ எந்த அளவுக்கு நம்ம அவங்க நம்மள நினைக்கிறாங்க, நம்மளுடைய அந்த அன்பு எப்படி அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல வந்திருக்கேன். மத்தபடி இட்ஸ் சோ சிம்பிள் பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அ மாயா. நீ சாகப் போறதே கிடையாது. இந்த உடல் மறைந்தாலும் நீ சாஸ்வதமானவன். இங்கே அனைத்தும் உனது ரிஃப்ளெக்ஷனாக இருந்து ஒரு மாய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நீ இருந்தா என்ன, போனா என்ன அப்படிங்கிற யோசனைக்கே இடம் இல்ல. பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஏன் நான் வந்து நானே என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இவ்ளோ பெரிய ஒரு கேம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய லவ்வ வேரியஸ் வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்யக்த பரபிரம்மமாக நான் அமைதியாக இருக்கும்போதும் கூட நான் ஆனந்தமயமானவனே என்றாலும் கூட, என் ஆனந்தத்தை விதவிதமாய் வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காகவே உலகமாய் விரிந்தேன். பல ஆயிரம் வேடங்களை போட்டுக்கொண்டு வருகின்றேன், விளையாடுகின்றேன். So therefore, the love is the key and love is the foremost important factor to enjoy this world. அப்போ இந்த அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்கென்றே தோன்றப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்திலே, எனக்கு அன்பு காட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அத மிஸ் பண்ணுவேனா? அப்படின்னு மட்டும் யோசிங்க. நோ மேட்டர் இட்ஸ் அ மாயா. சோ தேர்ஃபோர் இது செத்து போயிடுவேன் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. ஆஃப்டர் ஆல் வி ஆர் இன் திஸ் வேர்ல்ட் ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் அவர் லவ் அப்படிங்கிற அந்த முழுமையான ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சாவு இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம். அன்பு காட்டும் ஒரு அற்புத பாக்கியத்தை நம்ம வந்து வெளிப்படுத்திக் கொண்டு தான் இருப்போம். அன்பை விதவிதமாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது இப்போ
அடிக்கிறது, உதைக்கிறது எவ்ரிதிங் இஸ் எ லவ் அப்படி பார்த்தா. ஆனா கீ ஃபேக்டர் என்ன? உள்ளுக்குள்ள நீ எந்த அளவுக்கு லவ் ஃபீலிங்கோட எக்ஸ்பிரஸ் பண்ற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க வியாதி அப்படிங்கிறதுனால நான் மாரல் சப்போர்ட் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நெசசிட்டி இருந்தா உசிரே போனாலும் பரவால்ல. நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். பட் இன் ஜெனரலா எப்படி வேணா நீங்க வந்து கொஸ்டின கேட்டாலும் ஆன்சர் என்னன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டூ இம்ப்ரூவ் யுவர் லவ் அப்படின்னா, உனது அன்பு இந்த விஷயத்தில் மெருகேறுகிறது அப்படின்னா, அன்பெனும் அந்த ஆனந்தத்தை அடைவதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே ஆன்ஸரா இருக்க முடியும். இங்க இதை இழந்துராம பார்த்துக்கிட்டு நீ வந்து அங்க டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அன்புக்காக எதையும் இழக்கலாம் என்ற அடிப்படையில் உசுரே போனாலும் பரவாயில்லை என்று அங்கு அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு காட்டுவதே சாலச் சிறந்தது. எங்கே உயிர் போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அன்பிலே அரைகுறையாக நாம் காட்டுவது என்பது ஞானமாக இருக்க முடியாது என்பதுதான் எனது கருத்தும் கூட. இன்னொன்னும் சேர்த்து பேசணும். இது சாத்தியமா அப்படின்னு எல்லாம் பேசணும். ஹையர் நாலேஜ்ல இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஏன்னா நீ மட்டும் தான்டா இங்க இருக்க. நான் செல்ஃபிஷ்ங்க. செல்ஃபிஷ்ஷா எல்லாம் இருக்க முடியாது ஹையர் நாலேஜ்ல. ஏன்னா இருக்கிறதே செல்ஃப் மட்டும் தானே. அப்படியே நீ இருந்தாலும் நீ மட்டும் தான் இருப்ப அப்படிங்கிறதுனால இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். நீ யார் என்று புரிந்தால், இந்த உலகம் உனது பிரதிபிம்பங்களாக இருக்கின்றது என்று புரிந்தால், கண்டிப்பாக உனது அன்பு எந்த குறைவுமின்றி வெளிக்காட்ட முடியும். இது மிகச் சுலபம் அண்ட் சாத்தியமே என்பது எனது பதில்.